ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கிட்ட தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு. அதில் வந்து இப்போ தான் ஆயில் மாத்திரனார் ஃபோர்க் ஆயில். ஆனால் அந்த ஆக்ஷன் பார்த்தாவே ஆக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. இது கரெக்டாக அந்த எம்எல்ஏ ஊற்றினா கூட அந்த ஃபோர்க் ஆயில் இருக்க குவாலிட்டியாக இருந்தால் தான் ஒரு ஃபோர்க் ஆக்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு பிராண்டு ஆயில் போட்டிருக்கோம். நான் 2-3 வண்டியில் இதுமாரி பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபோர்க் ஆக்ஷன் சூப்பராக இருந்திருக்கு. பேக் பெயின் எதுவுமே பிரச்சனை வராது. உங்கள் வண்டியில் ஃபோர்க்கு ஆக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஆக்ஷன் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஸ்கவர் வண்டி தான். இந்த வண்டியில் என்ன பிரச்சனை பார்த்தா ஃபோர்க் ஆயில் சீலும் ஃபோர்க் ஆயில் மாற்ற போகிறோம். இது என்ன பிராண்டு போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்குன்றதான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஃபோர்க் ஆயில் சீலு. ஓகே, இந்த ஃபோர்க் ஆயில் இது என்ன பிராண்டு போட்டால் உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூவில் கட்டிப்போம். எல்லா வண்டியும் மாரி தான் இதுவும் ஃபோர்க் ஆயில் சீலும் அதேமாரி தான். நிறைய வண்டி ஃபோர்க் ஆயில் சீலு எப்படி மாற்ற காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஃபோர்க் ஆயில் வேறு பிராண்டு போட போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். பிரேக் நம்ம லூஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். ஓகே, நம்ம மேலே கட்டியாச்சு. அப்புறம் இங்கே போல்டு வரும். நம்ம மட்காடு கட்டிக்கணும். ஓகேவா? ஃபோர்க் ஆயில் சீல் மட்டும் வந்து கண்டிப்பாக மட்காடு கட்டி ஆகணும். ஃபோர்க் ஆயில் மட்டும் மட்காடு கட்டி தரும். ஏன்னா அப்படியே அசம்பிளாக கூட நம்ம பிரிச்சிக்கலாம். ஓகேவா? ஹீரோ ஹோண்டா எப்படி இருக்குமோ அதே தான் டைப்பு, வேறு எதுவுமே இல்லை. இது லூஸ் பண்ணிட்டு மேலே டாப் நட்டி லூஸ் பண்ணிட்டீங்கன்னா 4% அடிக்கல இறங்கிடும். இதில் டாப்பில் வரட்டு லூஸ் பண்ணிடணும். இது 17 நம்பர் வரும். ஓகேவா? தேடிட்டு இதை நம்ம பிடிச்சி உருவனாவே ஒரு ஈஸியாக வந்துடும். இது ஆயில் லீக்கலாம். இதில் ஆயில் லீக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஏறிக்கலாம். இப்படி ஷேக் பண்ணி இறக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே இறங்கும்போது இங்கே ஒரு போட்டிருக்கல கரெக்டாக இந்த இடத்துல மேலே வச்சுட்டு இங்கே நெட்டை டைட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இந்த நெட்டை நம்ம லூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிங்க அதை. ஏன்னா ஃபோர்க் அந்த டாப் நெட்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் இதில் வச்சு தான் நம்ம அப்படி கட்டுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் டைட் பண்ணிட்டு மேலே ரிங்ஸ்லாம் கிடையாது, ஸ்பேனர் பண்ணோம். இது 27 நம்பரு ஸ்பேனர் வரும். ஓகேவா? ஓகே, லூஸ் ஆகிடுச்சா? ஏன்னா நீங்கள் இதில் போட்டால் தான் உங்களுக்கு லூஸே ஆகும். ஓகேங்களா? சிம்பிளாக கைட்டில் நீங்கள் இங்கே டைட் பண்ணிட்டு அது தனியாக நீ டியூப் பார்த்து தட்டி கட்டி கட்டினா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அதை இதை டைட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாவே 27 நம்பர். இப்போ திருப்பி அதை லூஸ் பண்ணி இதை நம்ம எடுத்து ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சரியாக தேய்ச்சி இது மேலே ஒரு டஸ்ட் கேப்பு, அது உள்ள தான் ஆயில் சீல் இருக்கும். இது நம்ம எப்படி ஈஸியாக கட்டி ஈஸியாக பண்ணுறதை காமி போகிறேன். இது ஃபோர்க் ஆயில்னா பிராண்டு போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு தான் காமி போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெட்டை நம்ம கட்டினா ஸ்ப்ரிங்கு. ஓகேவா? ஸ்ப்ரிங்கை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நம்ம கட்டும் போதே நீங்கள் ஸ்ப்ரிங்கை பார்த்துங்க. ஓகேங்களா? மேலே வந்து கேப் அதிகமாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்கும். ஓகேவா? எப்படி கட்டணுமோ அப்படி தான் மாட்டணும். ஓகேங்களா? இது தலைகளோட பண்ணலாம். பார்த்தா அந்த டியூப்பில் இருக்கிறது தலைகளை பண்ணணும். ஓகேங்களா? அதனால் இப்படியே மாட்டுறது நல்லது தான். கீழே வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கணும், மேலே டென்ஷன் கம்மியாக இருக்கணும். இப்படி தான் மாட்டினோமே, அப்போ தான் ஃபோர்க் ஆக்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பழைய ஃபோர்க் ஆயிலை நம்ம இதில் பண்ணிடலாம். இது பம்ப் பண்ணாவே எல்லா ஆயிலும் வெளில வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா எல்லா ஆயிலுமே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோர்க்கில் பாருங்கள் சுத்தமாக ஆயில், ஏன்னா நிறைய ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. இது சுத்தமாக நிறைய ஆயில் லீக் ஆனதுனால தான் இப்போ அந்த இடத்துலையும் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் முதல்ல இதை ஃபஸ்ட்டு பார்த்துருந்தாங்கன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக இது சேஃப் ஆகிருக்கும். அதெல்லாம் இது கலர் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு, அது பிளாக்காக இருக்குது. இது ஆயில் இல்லாமல் ஓடி தான் இந்த ரஸ்ட்டு இது ஆகிட்டுருக்கு. அதனால் ஒரு இடத்துல ஃபோர்க் ஆயில் லீக் ஆச்சுன்னா உடனே பண்ணுறங்க. அதை நீங்கள் அப்படியே ஓட்ட தான் மற்றதை அடி வாங்கி இதுமாரி ஆகும்.
ஓகேவா. இப்போ அதர் பிராண்ட் பார்த்தீங்கன்னாவே ஃபோர்க் ஆயில் நம்ம இந்த கேர்பில் கம்பெனி தான் போட போகிறோம். இது நல்லா ஃபேமஸான கம்பெனி. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சேக் ஆப்சர்லாம் இவங்க தான் ரெடி பண்ணுறது எல்லா இதுக்கும். ஹீரோவும் சரி ஹோண்டாவும் சரி நிறைய கம்பெனிக்கு இவங்க தான் கண்டிப்பாக அந்த சேக் ஆப்சர் சப்ளை பண்ணுறது. இவங்க கம்பெனியே தனியாக சேக் ஆப்சர் இருக்குது. ஏன்னா ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. இவங்க சப்ளை பண்ணது தான் மற்ற கம்பெனிக்கார சேல்ஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ஃபோர்க் ஆயிலும் இவங்க பண்ணுறாங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு லக்கு வந்து 175 வருது எம்எல். ஓகேங்களா. ஃபோர்க் ஆயில் ரேட்டும் கம்மியாக தான் வரும்னா ஒரு 65 ரூபாடி வரும் ஒரு இது டப்பாவே. இது குவான்டிட்டி இதிலே கொடுத்துருக்கதால நம்ம அளவுலாம் பண்ண தேவையில்ல, அப்படியே ஒரு லக்குக்கு நம்ம ஊற்றிடலாம். ஓகேங்களா. எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. ஆயில் சீல் பார்த்தா வேறு பிராண்டை தான் போடுறோம், கோட்டைகள் இது. இதுவும் ஓகே. ஒரு வண்டி நம்ம போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது, இந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இதே தான் போடுறோம். இதுவும் ஒரு ஆயில் சீல் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ கம்பெனி நம்ம கணக்கு பண்ணால் எப்படி பார்த்தாலும் 120 ரூபா அப்படி இருக்கும். இது அதோட ஒரு கம்மி தான், 70 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், இது நல்லா தான் இருக்கும். பட்ஜெட் ஏற்ற மாதிரி பண்ணோன்னா இந்தமாரி இது பொருளை வாங்கி போடலாம். ஓகேங்களா. ஆனால் ரொம்ப லோக்கலாலாம் இருக்கிறது இல்லை, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். புதுசுக்கு அதான் ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்கும் இவங்களாம். அதனால் தைரியமாக போடலாம். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதேமாரி ஃபோர்க்கு ஆயில் வாங்கினாவே கேர்பில் கம்பெனி வாங்குங்க. ஓகேங்களா. இதுக்கெலாம் 100% கேரண்டி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அது ஆக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்பெண்டர் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் இதுவும் டஸ்ட் ஆயில் சீல் எடுத்துட வேண்டி தான். உள்ள பண்ணி எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஒரு லாக் வரும், அந்த லாக்கை நம்ம ஈஸியாக தரலாம். இது ஓகேவா. இந்த ஆயில் சீல் எடுத்துக்க நம்ம பாட்டம் வர போல்ட்டு நம்ம இது பாட்டம் வரும், இது அலனிக்கி. ஓகேங்களா. இந்த அலனிக்கி நம்ம கட்டிட்டு டியூப்பை வெளில எடுத்துடலாம். மோதியாச்சு. இதுமாரி டீராடு. ஓகேங்களா. டீராடு போட்டால் தான் கீழே கலனி போய் போட்டு நம்ம கட்ட முடியும். இதுமாரி கீழே வச்சுட்டு இது மேலே ரோல்ஸ் வழியாக நம்ம பிஸ்டன் பின்னு இருக்குல்ல, இந்த பின்னை வச்சு தட்டினா தான், வேறு எந்த இதை வச்சும் தட்டாதீங்க, தட்டினா டேமேஜ் ஆகும். ஓகேங்களா. பிஸ்டனை வச்சு நம்ம தட்டினா தான் அந்த போல்டு டைட்டாக இருந்தால் கூட லூஸ் ஆகிடும், எதுவுமே டேமேஜ் ஆகுது. அதனால் பிஸ்டன் பின்னு ஒன்று வச்சுங்க. ஓகேங்களா. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக கைண்டிச்சு பாருங்கள். ஓகேவா. அலமிக்கை எவ்வளோ தேய்ச்சி இப்போ அப்படியே நம்ம இதை தூக்கினாவே அதான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் நம்ம வெளில எடுத்துட்டு இவ்வளோ ரொட்டி தான். ஓகே, முடிச்சா. ஓகே. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆயில் சீல் நம்ம வெளில எடுத்துடணும். ஆயில் சீல் வெளில எடுத்துட்டு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா. க்ளீன் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மைனஸ் பெரிய மைனஸ் வச்சு கொஞ்சம் அப்படியே நீக்கினாவே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் தள்ளி நீக்கணும். அதை அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோர்க் ஆயில் சீல் வெளில எடுக்க முடியும். அப்படி சுற்றி சுற்றி பண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். இது நம்ம டீராட்டில் போட்டால் இன்னும் ஈஸியாகிடும். உங்களுக்கு இருக்கிற கையில் இருக்கிற டூல்ஸை வச்சு இப்படி பண்ணாவே இதுமாரி ஆகும், டைம் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. இந்தமாரி தான் எடுக்கணும். ஆயிடுச்சு கம்மி இப்படி ஆகிட்டு பாருங்களா. ரொம்ப ஹார்டாகி அப்படியே கல் மாரி ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இதை மாற்றி தான் ஆகணும். அதேமாதிரி இந்த இடத்தையும் நம்ம கரெக்டாக பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஓகே. டியூப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், லெக்கை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், இந்த கேம் ஷாட், பழைய கேம் ஷாட் இதில் தான் நம்ம ஃபோர்க் ஆயில் சீல் அடிப்போம், டேமேஜே ஆகாது. ஓகேங்களா. இது பண்ணாவே இது எப்படி இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஆயில் சீலு. இந்த ஆயில் சீல் வந்து டைட்டாக போகணும். ஓகேங்களா. நீங்கள் போட்டோன்னு டப்புன்னு உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு, கண்டிப்பாக எதனா பிரச்சனை வந்துடும். லைட்டாக சுற்றி சுற்றி மேலே வச்சுக்க வேண்டியதான். இது அடிக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ணணும். அதை ஒரு சைடு மாற்றிக்கிட்டு அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. சமமாக இருக்கணும். இதுக்கப்புறம் அடிக்கும்போது தான் நம்ம கேம் ஷாட் உள்ளே வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுமாரி மேலே வச்சா தெரியுங்களேன், ஃபினிஷிங் பக்காவாயிடுச்சு. இதுமாரி இருக்கணும். இப்போது அந்த லாக் போகிற ஏரியா எப்படி இருக்குதுங்களா, ஃப்ரீயாக இருக்கணும், க்ளீனாக இருக்கும். ஓகேவா. இப்போ அப்படியே மாட்ட வேண்டியதான். லாக்கு மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக லாக்கை போட்டே ஆகணும். அந்த ஆக்ஷன் ஆகும்போது அந்த ஃபோர்க் ஆயில் சீல் கொஞ்சமாக வெளில வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் கேப் மேலே போடுறது. இந்த டஸ்ட் கேப்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மண்ணுக்கு போச்சுன்னா கூட டியூப்பில் கண்டிப்பாக போடு வந்துடும், டியூப்பை போயிடும். அதனால் டஸ்ட் கேப்பு கண்டிப்பாக போடணும். ஓகே, இப்போ அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ எப்படி கட்டணுமோ அதே தான். இந்த பின்னுக்கு வச்சு ஒரு கையில் அப்படியே இறக்கிட்டு ஒரு டியூப்பை இந்த காலர் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா, காலர் போட்டு இதில் லெக் எடுத்து அப்படி சொல்ல வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. இதுமாரி ஃப்ரீயாக போனால் இதுமாதிரி டைட்டாக போகக்கூடாது. ஃப்ரீயாக ஆச்சுன்னா தான் நம்ம மட்டத்துக்கு கரெக்டான மட்டம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அலனிக்கியை நம்ம கரெக்டாக உட்கார வச்சு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இதுக்கு டைட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஆயில் சீல் வச்சிட்டோம். ஆயில் சீல் வச்சு இதுமாதிரி செக் பண்ணோம். ஓகேங்களா, இதுமாதிரி ஃப்ரீயாக போகணும். நீங்கள் ஆயில் சீல் பண்ணி ஃப்ரீயாக போகலன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் சீல் நீங்கள் சைடில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம், சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த டியூப்பு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆயில் போடும்போது உங்கள் ஆக்ஷன் பக்காவாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட்டணும், ஸ்ப்ரிங்கை அப்படியே போடணும். ஸ்ப்ரிங்கை வந்து கீழே டென்ஷன் அதிகமாக இருக்கணும், மேலே கேப் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்தமாதிரி தான் போடணும். இப்போ அப்படியே டியூப் மேலே தூக்க வேண்டியதான். ஓகே, ஆயில் பிச்சாச்சு. இதுக்கு மேலே அந்த ஆயில் ஊற்ற வேண்டியதான். நீங்கள் ஒரு டப்பா வாங்கினா ஒரு டப்பா அப்படியே ஃபுல்லாக ஊற்றிருக்கோம். ஓகேங்களா, நிறைய பேர் லூஸ் வந்த 1 லிட்டர் வாங்குவோம், அவங்க தான் கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணி ஊற்றணும். இப்போ இதுமாதிரி டப்பா தனியாக கொடுத்தாலும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு லெக்குக்கு கரெக்டாக நம்ம ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வர டாப் நட்டை நம்ம போட்டு கரெக்டாக டைட் பண்ணிடணும். கொஞ்சம் அழுத்தி தான் பண்ணோம். இந்த மாதிரி கையை நல்லா அழுத்தினாவே அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே அழுத்திக்கும், ஈஸியாக டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு இந்த டைட் பண்ணிட்டு அதை டைட் பண்ணாவே திருப்பி அந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம 4 அசம்பிள் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் அப்படியே செக் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு எப்படி பாருங்கள். ஆக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மாற்றும் போது ரொம்ப ஃப்ரீயாலாம் போகக்கூடாது. இந்தமாதிரி ஹார்டாக இருக்கணும். போக போக உங்களுக்கு செம்ம ஃப்ரீ ஆகிடும். அதனால் 4 ஆக்ஷனும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இது எது காமிக்கிறேன்னா, இந்த பிராண்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, பெயின்லாம் வராது. ஓகேங்களா. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஆக்ஷனில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவரும் இதுமாரி வண்டியில் ட்ரை பண்ணாருன்னா அவர் வண்டிக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.